அடுத்தபடியாக அதிமுகவிலிருந்து 2ஆம் கட்ட தலைவர்கள் அனைவருமே தாவேகா நோக்கி வரக்கூடிய காலங்கள் வரும். மிக விரைவில் அங்கு உள்ள சில மாற்று கட்சியை சேர்ந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் அனைவருமே அதிமுகவோட படையெடுக்க காலம் நெருங்கி உள்ளது என்று விஜய் சொல்கிறார். இதனைத் தொடர்ந்து விஜய் இன்னொரு கருத்து என்ன சொல்கிறார்னா, எங்க மேல் வைக்கும் விமர்சனங்களுக்கு அனைத்துக்கும் நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. களத்திலே இல்லாதவர்களுக்கு நாங்கள் ஏன் பதில் சொல்ல வேண்டும் என்று விஜய் அதிமுகவையும் நாம் தமிழர் கட்சியும் நேரடியாக சீண்டுகிறார். நீங்களாம் களத்திலே இல்லை. திமுக போட்டியாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மிகப்பெரிய அடுத்த கட்சி டிவிகே தான். நீங்களாம் யாருமே களத்தில் இல்லை, ஓரமாக போய் விளையாடுங்கப்பா, நீங்கள் வேற இடையில வந்து விளையாடுங்கன்ற மாதிரி விஜய் சொல்றாரு. ஏன்னா வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் தான் திமுகவை வென்று அடிக்க முடியும். எங்கள் பலம் தான் மிக உயர்ந்த பலமாக இருக்குது. நாங்கள் தான் கண்டிப்பாக பிகிலு கப் அடிக்கிறோம் அப்படின்னு விஜய் மிக தெனாவட்டோட சொல்கிறார். நீங்களாம் தயவுசெய்து வாரா ஓரமாக போய் விளையாடுன்ற மாதிரி விஜய் சொல்ல வைக்க. நீங்களாம் நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்கிற இடத்துல நான் இல்லை, எனக்கு வேலை ரொம்ப இருக்குது, நீங்கள் வேலை இல்லாமல் சும்மா சுற்றுறீங்க, அதனால கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கின்ற மாதிரி விஜய் அவருக்கு எப்பயும் போல் நக்கலான பாணியில் பதில் சொல்லிட்டு கடந்து விட்டார். இதெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும்போது திமுகவை கண்டிப்பாக அந்த முறை தோற்கடித்து நம்ம ஆட்சி அரியணையில் ஏறிவிட வேண்டும். விஜய் சொல்வது மிக எளிதாக இருக்கலாம். ஆனால் அதற்காக கண்டிப்பாக டிவிகே சார்பாக கட்சி கட்டமைப்பு முழுமையாக தன் வேலை செய்ய வேண்டும். திமுக நினைத்த உடனே அகற்றுவதற்கு சாதாரண பிள்ளப்பூச்சி கட்சி அல்ல, ஒரு ஆலமரம். ஆலமரத்தை சாய்ப்பது மிக கடினமான விஷயம். அதற்கு ஆலமரத்தை சாய்க்க வேண்டாம், நீங்கள் ஒரு எழுச்சி புயலாக நீங்கள் உருவாக வேண்டும். திமுக கட்சி மிக பழமையான கட்சி. அது முருங்கை மரம் அல்ல வெட்டி சாய்ப்பதற்கு ஆலமரம். ஏன்னா எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்ற மிகப்பெரிய ஆளுமைகளுடன் தன் பலத்தை காட்டி பல முறை தமிழகத்தில் ஆட்சி அமைத்த கட்சி. அதை அகற்றுவது என்பது மிக கடினமான விஷயம். ஆனால் மக்கள் நினைத்து யாரை முதல்வராக உட்கார வைக்கணும்னு ஆசைப்பட்டு விட்டார்களோ அவர்கள் தான் கண்டிப்பாக முதலமைச்சர். ஏன்னா சீமான் தடவை முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று மக்கள் விரும்பினால் கண்டிப்பான முறையில் சீமான் முதலமைச்சர். அதே மாதிரி அன்புமணி ராமதாஸ் அவர்கள், அவர் மக்கள் எழுச்சிப்பட்டு இந்த தடவை முதல்வர், அனைத்து மக்கள் அவருக்கு ஓட்டு போட என்ற நேரத்தில் அவர் முதல்வர் அரியணை ஏற எல்லா பேரும் விரும்பலாம். ஆனால் மக்கள் நினைக்க வேண்டும். நான் உயர்ந்தவன் என்று நான் நினைக்கலாம். ஆனா மக்கள் எல்லா பேரும் நீ உயர்ந்தவனா அப்படின்னு மக்கள் சொல்ல வேண்டும். மக்கள் பார்த்து யாருக்கு வாக்களிக்கிறார்களோ, மக்கள் எழுச்சி எங்கு பெறுகிறதோ அவர்களே மக்கள் முதல்வர், தமிழ்நாட்டின் அடுத்த முதல்வர்.